ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா வீக்கெண்ட் எபிசோட்லாம் பார்த்து டயர்ட் ஆகிட்டிங்களா? குஷி ஆகிட்டிங்களா? மண்டே நாமினேஷனுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, நான் இப்போ தான் வீடியோஸ் போட போகிறேன். ஒன்றொன்னா போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைவ் அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரவீன் தான் கேப்டன் ஆகிட்டார். அதான் கனி, விக்ரம் அப்புறம் பிரவீன் 3 பேரும் இல்லைங்களா, ஒரு ஸ்கீ போர்டு மாதிரி ஒரு இது வச்சுட்டு அதில் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. 3 பேர் வந்து அந்த சண்டை போட்டு ஒருத்தர் எப்படி வேணால் ஆனால் கீழே விழாமல் 2 காலில் ஏதாவது ஒரு காலாவது அந்த போர்டு மேலே இருக்கணுங்கிற மாதிரி 3 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அதில் வந்து அந்த பொசிஷனில் வந்து யார் எப்படி நிற்கணும், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்னும் போது அது கனி ஆல்ரெடி கேப்டனாக இருக்கிறனால அவங்களுக்கான ஒரு ஆஃபர் மட்டும் கொடுத்தாரு. அந்த எங்கே நிற்கணுன்ற சாய்ஸை கனி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கனி வந்து லாஸ்ட்டில் நின்னாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து வேறு சாய்ஸ் இல்லாமல் விக்ரம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நின்னார். செகண்டுக்கு பிரவீன் நின்றுட்டார். ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு யார் வந்து அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை அவங்க ரொம்ப நேரம் லென்த்தாக கொண்டு போனாலும் சரி, டக்குன்னு நீங்கள் முடிச்சிட்டாலும் சரி, ஆனால் அந்த பஸர் அடிக்கிற வரைக்கும் யார் வந்து அந்த ஸ்கீ போர்ட்லேருந்து கால் எடுக்காமல் இருக்காங்களோ, அட்லீஸ்ட் ஒரு காலாவது அதில் இருக்கணும், எடுக்காமல் இருக்கணும். அதே மாதிரி குனியறதும் கீழே உட்கார்றதும் பண்ணக்கூடாது, அதிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒருத்தர் இது பண்ணிக்கலாம், தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஆனால் வந்து கால் எடுக்காமல் இருக்கணும் பஸர் அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு. கனியக்கா ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கான இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நிற்கிற மாதிரி அந்த தலையில் ஹெல்மெட் போடுறது, காலில் அந்த வெல்க்ரோ போட்டு அப்புறம் ஷூ போட்டு எல்லாம் நின்றுட்டு அந்த கிரிப்போட நிற்கிறது யார் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, இல்லை ஒருத்தங்க யார் தள்ளி விட்டுட்டு புஷ் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பிரவீன் தான் வின் பண்ணார். பிரவீன் வின் பண்ணது பாருவுக்கு ஃபேவரான்னு கேட்டால் பாரும் பிரவீனுக்கு தான் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் யார் வந்தாலுமே பாரு அடிக்கிறத தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பாரு பாவம் இன்னமும் ஒரு சிலர் அந்த வீட்டில் நம்பிட்டு இருக்காங்க. அதில் பிரவீனை நம்புறாங்க, ரம்யாவை நம்புறாங்க. அப்புறம் கலைக்கிட்டலாம் காலிலேருந்து திவாகர் கிட்ட பேசல, கலைக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவன் சைடில் உசு பேத்துறான். நேற்று எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலையும் திவாகரும் உட்காந்து பாருவையும் கமரையும் இதில் போடலாமா நாமினேஷனில், இல்லைனா வினோத்தையும் கமரையும் போடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் வியூ சொல்லுவார் கலை, பார்வை போடுறதுல பிரயோஜனம் இல்லை, எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஓட்டிங் வந்துடும், அது வேஸ்ட் என்னன்னு சொன்னோன்னே அந்த சேஃபர் சைடு கனியாக்கா குரூப்புக்கே போகாமல் திருப்பி வினோத்தையும் கமரையும் போடலாம். நம்ம நாமினேஷன் பற்றி டிஸ்கஸே பண்ணக்கூடாது, இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னும் போது பாரு மேலே செம்ம இதில் தான் வந்து கலை இருக்காரு. பட் ஆனால் வந்து அதை வெளில காமிச்சிக்காமல் அதை வந்து இவர் பாரு கிட்ட பேசுகிறாரு. பாருவும் வந்து முழுசாக கலையை நம்பி பேசுகிறாங்களா, சரி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு தானேன்னு பேசுகிறாங்களா, இல்லை இவன் எப்படி இருந்தாலும் இவனை நம்பக்கூடாதுன்றது பேருக்கு வெளில பேசுகிறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து நன்னாடில் உசுப்பேற்றி விட்டுட்டு அவர் ஸ்ட்ராங்காக எங்கேயும் வந்து போய் நின்று சண்டை போட மாட்டார் கனி குரூப்பில். ஆனால் எப்பயுமே பாரு முன்னாடி நிற்க வச்சுட்டு உசுப்பேற்றி விடுவாருன்றது தெரிஞ்ச கதை தான். ஸோ பாரு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல பிரவீன் கேப்டன் ஆனது வந்து கேப்டன் ஆனவனே வந்து அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பிக் பாஸ் வந்து நீங்கள் வந்து இது பிரிக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யாருன்னு பிரிக்கலாம், தன்னிச்சையாக பிரிக்கணும் அப்படின்னும் போது அங்கேயே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வருது. கான்ஃப்ளிக்ட்னா சண்டை மாதிரி போல் அகைன் டிபேட் மாதிரி தான் போகுது. இது 1 hourல வரும். அங்கேயும் ஹைலைட் தான் பாரு ஆவாங்க. இதில் வந்து பாரு எப்படி காட்டுவாங்கன்றதே நான் சொல்லிடுறேன். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றா எடுத்து வைக்கிறாரு, எந்த டிபார்ட்மெண்ட் யார் என்னன்னு தன்னிச்சையாக பிரிக்கணும் அப்படின்னும் போது அவர் அதோட சேர்ந்து ஹவுஸ்க்கான ஒரு ரூல்ஸை எடுத்து வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேம் கார்னர்னு ஒரு பாயிண்ட், ஒரு அந்த வீட்டில் ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த இடத்துல வந்து போய் நிற்கணும்னா அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாரு கேட்குறாங்க. அதாவது யாராவது ஏதாவது ஒரு வேலை சொல்லி செய்யல, இல்லை மைக்கு போடல, ரெகுலர் ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது போன வாரத்தில் இவர் கேட்டிருப்பாரு இல்லைங்களா, விஜய் கனியாக்கா கிட்ட, இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா திருப்பி அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த பனிஷ்மெண்ட் திருப்பி வந்து செய்யும்போது அப்போது அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தானே அவங்க அதை ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி யாராவது இந்த வீட்டில் எதாவது தப்பு பண்ணால், இல்லை அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா போய் நான் பேசுவேன். ஒருவேளை அதில் யார் ஒத்து வரல, யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ ஓட்டிங் அடிப்படையில் அந்த கார்னரில் நிற்க வைப்பேன். அதாவது அந்த இதில் ரவுண்டில் நிற்க வைப்பேன். கிட்டத்தட்ட என்னென்னா குற்றவாளியை கூண்டில் நிற்க வைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விஷயம் தான் நான் சொல்வேன். எல்லாருக்குமே அதில் ஈகோ அடிக்கும். இந்த இடத்துல ஒரு சாரியை கூட கேட்க மாட்டேன்னு சொன்ன கனியாக்காவாகட்டும், எஃப்ஜேவாகட்டும், இல்லை நைட்டில் மைக்கு போடலன்னா அதுக்கு தோப்புக்காரனை போட சொல்லி கனி கேட்கும்போது நைஸாக எஸ்கேப் ஆன இவர் சபரி ஆகட்டும், அப்போ ஆதிரியை கேட்பாங்க, சபரிக்கு மட்டும் அந்த ரூல்ஸ் இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அங்கே போய் நிற்க மாட்டாங்கன்றதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏன் நிற்க மாட்டாங்கன்னா அவங்க ஓட்டிங் இருக்கும், இவர் ஓட்டிங் அடிப்படையில் தான் அது எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்வை தான் கார்னர் பண்ணி அங்கே நிற்க வைப்பாங்கன்னு போது பாரு வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் அந்த டீலை தெளிவாக இப்போயே குரூப்லக்குள்ளே சொல்லிடு, ஏன் நிற்க வைப்பேன்றது ஒன்று சொல்லிட்டேன். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், சரியாக செய்யலைன்னா. ஆனால் அது நிற்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வேறு ஏதாவது ஃபுட்டில் கை வைக்கிறது இது பண்ணுறது அப்படின்னா பிரவீன் ஒரு வார்த்தையை விடுறாரு, நான் 1 வாட்டி சொல்லி பார்ப்பேன், 2 வாட்டி சொல்லி பார்ப்பேன், 3வது வாட்டி நான் அந்த விஷயத்தில் இல்லாமல் டாஸ்க் விஷயத்தில்
அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஜோன் மாதிரி இது ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இதுவாக தான் பண்ணுவேன், பயாஸ்டாக இல்லாமல் பண்ணுவேன், நியாயமாக தான் பண்ணுவேன். அவர் சொன்னாலுமே இந்த ஷேம் பண்ணி அந்த கார்னரில் நிற்க வைப்பான், அந்த ரவுண்டில் நிற்க வைப்பான்னு சொன்ன விஷயம் பாருக்கு சுருக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நம்மள அந்த இடத்துல நிற்க வைப்பாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக அது வந்து அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஏன்னா பிரவீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான இந்த விஷயத்தில் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் சபரி பற்றி சொல்லியிருப்பேன், கனி பற்றி சொல்லியிருப்பேன், இன்சைட் வினோத், எஃப்ஜே எல்லாரும் பற்றி சொன்ன எனக்கு பிரவீன் பற்றி எனக்கு கிளியரான கிளாரிட்டி வரல இன்னும். அவர் பச்சோந்தியா இல்லை நியாயமாக இருப்பாரா, ப்ராமிசிங்காக இருப்பாரா, இல்லை தனக்கான ஒரு ஸ்டாண்டை மட்டும் எடுக்கிற செல்ஃபிஷாக இருப்பாரா அப்படின்ற இடத்துல நான் இன்னும் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பிரவீன் 50-50 தான். அவர் எந்த சைடு அவருக்கு தேவைன்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அவர் ஆப்வியஸாக எல்லாருமே அந்த வீட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், ஆனால் கொஞ்சம் நியாயம் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வரும் அப்படின்னும் போது அந்த அடிப்படையில் செயல்படுவாரான்னு பார்த்தா இதுமே தான் அதை பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வீக்கெண்டில் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தா அவர் வந்து கனி குரூப்பை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காரு. அதே சமயத்தில் பாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ இந்த சைடு ஒரு குத்து அந்த சைடு ஒரு குத்து குத்துறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்காரு அப்படின்னும் போது, ஆனால் பாரு தனியாக இருக்கும்போது பாரு கிட்ட வேற மாதிரி பேசுகிறாரு. நேற்றுலாம் கூட மைக் கிட்ட போயிட்டு ஃபன் பண்ணும்போது வினோத்து பாரு பிரவீன்லாம் ஒன்று பேசிட்டு இருப்பாங்க மழையில். ஸோ அப்போ ஒரு மாதிரி இருக்காரு. ஆனால் அந்த குரூப் நடுவில் இல்லை வந்து கேமரா கான்ஷியஸாக ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அவரோட விஷயம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது பாருக்கு அவரும் பயாஸ்டாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி பாருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த கார்னர் பண்ணுறது, ஷேம் பண்ணுறது, போன வாட்டியாவது அந்த தோப்பு காரணத்தோடு அதை நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து துஷார் கேப்டன்ஸில் சாரி சொல்கிறதோட நின்றுடுச்சு. இந்த கேப்டன்சி தன்னை வச்சு எப்படி அடிக்குமோ அப்படின்னு சொல்கிற இடத்துல பாருக்கு வந்து அந்த கொஸ்டின் அவங்க திருப்பி கேட்குறாங்க. நீ வந்து அந்த ஷேம் பண்ணுறது, கார்னர் நிற்க வைக்கிறதுலாம் ஓகே, ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுப்பா, அதை தெளிவாக சொல்லு, இப்போவே சொல்லிடு அப்படின்னா நான் அப்போதைக்கு தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்ல மாட்டீங்க, இதை மட்டும் சொல்லுவீங்க, அப்போதைக்கு தான் டிசைட் பண்ணுவீங்களா? நான் அவங்க நோண்டி கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுக்கான ரீசன் நான் என்னவா பார்க்குறேன்னா, நீ இப்போ அதை ஓப்பனாக சொல்லாமல் அங்கே வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி பார்ஷியாலிட்டி பிரகாரம் ரூல்ஸ் மாறுமா? இப்போ வந்து எஃப்ஜே மைக்கு போடலன்னா, பேட்டரி போடலன்னா நடந்துக்கிற கனியக்கா எஃப்ஜே அப்படி மார்க் பண்ணுவாருன்னே எனக்கு தெரியவே இல்லை. என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு தெரியாமல் அது நடந்ததுன்னு 3 வாரமாக அந்த வீட்டில் இருக்க கனியக்காவுக்கு தெரியாதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருமே வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு பண்ண இதான் ரூல்ஸ்ன்னு இப்போ சொல்லாமல் அப்போ வந்து நிற்கிற ஆளுங்களை பொறுத்து அந்த வந்து ரூல்ஸ் மாறுமோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாறுமோ அப்படிங்கிற டவுட்டில் நீ இப்போ ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சரி ஓகே, அது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பயம் வந்துடுச்சு. நான் அதை பார்க்குறேன், அவங்க கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணதான் நான் பார்க்குறேன். வீடெல்லாம் சேர்ந்து கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னும் போது ஒரு 2 பர்சனுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னா நான் அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஓட்டிங் அடிப்படையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓட்டிங் அடிப்படையில் போது அந்த இடத்துல யார் இருக்காங்களோ இல்லை இந்த சைடு இப்போ 2 பேர் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா இந்த சைடு 3 பேர் அந்த சைடு 3 பேர் வச்சு நான் ஓட்டிங் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து கனியக்கா அது எப்படி எல்லாருமே காமனாக இருந்து ஓட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்களும் சொல்கிறாங்க பாருவும் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. என்ன கேட்டால் எப்படி பண்ணாலுமே அங்கே இருக்கிற குரூப் பெருசுன்னும் போது தாரு எந்த விஷயத்தில் தலையிட்டாலுமே அது பாரு தான் தப்புன்னு அடிச்சு ஆடுறதுக்கு அந்த வீட்டில் ஆளுங்க நிறைய இருக்காங்கன்னா அப்போது எல்லா இடத்துலையும் அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பிரவீன் சொல்கிறார், இல்லை பாரு நீ அந்த இடத்துக்கு வரமாட்டேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அதை கார்னர் பண்ணுற இடத்துக்கு தான் இவங்க கொண்டு போவாங்க அப்படின்னும் போது அந்த இன்செக்யூரில் பாரு திருப்பி அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி இப்போயே ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி வேணாம் அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்போதைக்கு பார்த்துக்கிறேன்னும் போது அப்போ பக்கத்தில் இருக்கிற விக்ரம், பாரு கமருதீன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்தில் விக்ரம் கார்னரில் உட்காந்துருக்காரு. அவர் எதுவும் கண்ணாட்டினார் பாரு எப்பயும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஏன்னா போன கேப்டன்சியில் வந்து அவரை வந்து பிஏவை வச்சுக்கிட்டு தானே கனியக்கா வந்து பண்ணாங்க. இப்போ இந்த கேப்டன்சி வந்து தன்னோட கண்ட்ரோல் எடுக்கணுமோ இல்லை யாருக்கு அந்த வீட்டில் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாதுன்றது கூட விஷயம் இல்லைங்க. பாரு கையில் எந்த ஸ்பேஸுமே போகக்கூடாது, பாரு அவங்க எங்கேயுமே ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, பாரு எந்த டாஸ்க்லையுமே பழிச்சுன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதா. தனக்கும் தானே அது வராது அப்படிங்கிறது விஷயம் இல்லை, எனக்கு வரலனாலும் பரவாயில்ல உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கவங்கன்னா. அப்போ பேசிட்டே இருக்கும்போது விக்ரம் வந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ கண்ணு காமிச்சோன்னே அப்போ வந்துட்டு அது விட்டுலான்னு யோசிச்சப்போ இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கையாட்டிருப்பார் போல. உடனே கமருதீனும் பாருவும் அதை பிடிச்சிக்குவாங்க. நீ தன்னிச்சையாக செயல்படணும் தானே பிக் பாஸ் சொன்னார். இப்போ பக்கத்தில் இருக்க விக்ரம் கண்ணாட்டினாரோ கையாட்டினாரோ ஏதோ ஒன்று பண்ணுவார். பண்ணோடனே உடனே பிரவீன் வந்து அப்போ நீ இவ்வளோ நேரம் வந்து அந்த இது வேணான்னு சொன்னால் அப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி பிரவீன் திருப்பி கேட்பாரு. ஸோ என்ன கேட்டால் அவங்க டேரெக்டாக அந்த கொஸ்டினை வைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறேன் இல்லை என்ன பண்ண போகிறேன்றதை தெளிவாக சொல்லுன்னு. ஆனால் சைடில் உட்காந்து அச்சு புச்சுன்னு சொல்கிறது என்ன விக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விக்ரம் சரியான சிலுமிஷன் நான் தான் சொல்கிறேனே அவனுக்குள்ளனரி தான். அப்படி இருக்கும்போது அப்போ வந்துட்டு உடனே சரி ஓகே இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், அவங்கவுங்க வேலையை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து. அப்போ ஒரே ஒரு ஹோப் மட்டும் பாருக் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக பயாஸ்டாக இருக்க மாட்டேன், உன்னை யாரோ கார்னர் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா நான் 2 பக்கம் தான் பேசுவேன், கண்டிப்பாக உனக்கு நான் பயாஸ்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு.
லெட்ஸ் சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் பாரு தெளிவா அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கு. அதுவும் இப்போ பாருங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து அந்த ஒரு ரூல்ஸ் புக் வருது. அப்போ வந்து அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துலயுமே டக்குன்னு பாரு இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணதால யாருமே கேள்வி கேட்கல. அப்போ பாரு சொல்கிறாங்க யாருமே கேள்வி கேட்கல, எனக்கு தேவைப்படுது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தானே அந்த வீட்டில் இன்செக்யூர் ஃபீல் இருக்கு. அப்போ அந்த பொண்ணு தானே கேட்கும், மற்றவங்களுக்கு இல்லையே. நீங்கள் தான் குரூப் விஷயமா சேர்ந்து ஆடுறீங்களா? அந்த பொண்ணு சிங்கிளாக ஆடுது. அப்போ சிங்கிளாக ஆடும்போது தன்னை எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயம் வருதுன்னா அந்த பயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒதுக்கி வைப்பன்ற மாதிரி தான் அவரு சொல்கிறார். நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி சொல்லி பார்ப்பேன், 3வது வாட்டி நான் வேற விஷயமா அதை கார்னர் பண்ணுவேன், அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி செய்வேன்னா அப்போ அது ஆர்குமெண்ட் கொஞ்சம் போது. இது 1 hourல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பிரவீன் கொஞ்சம் செட்டிலாக வந்துட்டு சட்டில் ஆகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, சரி ஓகே எல்லாருக்குமே நான் ஈக்குவலாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், ஸோ உனக்கு கண்டிப்பாக பயஸ்டாக இருப்பேன் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குறாரு. பட் ஆனால் அந்த கார்னர் பண்ணுற அந்த ஷேமை கார்னர் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வரணுன்றதுல இந்த எஃப்ஜே இந்த கனியில் நீங்கள் சொல்கிறது சரிதான் தலை நான் ஏமா ஒரு சாரி சொல்ல கூட உங்களுக்கு துப்பு இல்லை, அந்த பையனை சாரி சொல்ல வைக்கவும் உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்களும் அந்த உப்பு போட்ட ரைஸை வச்சுக்கிட்டு சாரி கேப்டனில் இல்லாதப்போ அந்த வேலையை பண்ணீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கார்னர் பண்ணணும்னா நீங்கள் பிளான் பண்ணி அந்த பொசிஷன் அந்த இடத்துல போய் அந்த பொண்ணை நிற்க வைக்க நீங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுல அந்த பொண்ணுக்கு அந்த பயம் இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து அந்த டாஸ்க் படிக்கணும் போது கூட டக்குன்னு வந்து அப்போ பாரு ரூல்ஸ் நீயே படிக்கும் போது அவங்களுக்கு அது அஃபண்ட் ஆயிடுது. இல்லை நான் கண்டிப்பாக ஒன்று கார்னர் பண்ணுறதுக்காக சொல்லலை, நான் கண்டிப்பாக புக்ஸ் படிக்க தான் சொன்னேன், அதுக்கு ரூல்ஸ் படிக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன், வேணானே விக்ரம் கிட்ட பக்கத்தில் கொடுத்தோன்னா விக்ரம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வருது. இதில் இருந்து கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் அந்த இதெல்லாம் அனுப்புகிறாரு. இவருக்கு வந்து விஷ் பண்ணி அனுப்பும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கு பாரு வந்து இதை படிக்கணுன்ற மாதிரி பாருன்னு இருக்குது. இவங்க கேட்குறேன், அது இவர் தான் போய் எடுத்துகிட்டு வர்றாரு. வினோத் தான் போய் வினோத் போய் எடுத்துகிட்டு வந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் பாரூர் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாங்க, அப்போ இவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரு கார்னர் பண்ணி பாருக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று பண்ணும்போது அப்போ வந்து அவர் வந்து அது பாருன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கும். என் பேர் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அது பாருன்னு இருக்குது. அப்போ நான் தான் படிக்கணும் போல, பிக் பாஸ் அது சொல்லியிருக்காரு, அதில் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறது இப்போ வினோத்தும் டக்குன்னு மாறிட்டாருங்க. வினோத் வந்து நேற்று வீக்கெண்டுக்கு அப்புறம் எல்லாரும் அடின்னு பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கமருதீன் அடிக்கிறாங்க, வினோத் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவர் உள்டா பெல்ட்டே அடிச்சிட்டாரு. தன்னோட கேமை காப்பாற்றிக்கணும்னு அவர் செஞ்சு, நான் தப்புலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க கேம் அவங்க காப்பாற்றிக்கணும். அப்போ தன்னோட கேமுக்காக பாரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறீங்க, மற்றவங்களோட என் கேமை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் தான் நிறைய எஃபோர்ட் பண்ணணுன்றதுல பாரு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்லேயே பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என் பேர் தான் சொல்லியிருக்காரு, நான் தான் படிக்கணும்னு. இல்லை பாருன்னா எல்லாரும் இப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு வினோத். அதுக்கப்புறம் பாருன்னு சொல்லி அவங்க தான் எழுந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி வந்தோடனே அந்த டைல்ஸ் எடுத்து போய் ரூம்ல வைப்பாங்க இல்லைங்களா, அதை போய் வச்சுட்டு சொல்கிறாங்க. அதை போய் வச்சுட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் இனிமேல் அவருக்கு தமிழ் வராது சரியா இல்லையா பிரவீன் அந்த டாஸ்க் படிக்கல. ஸோ நான் வந்து எப்பயுமே எனக்கு ஏதாவது விஷயங்கள் வந்தால் நான் வந்து பாரு வச்சு அந்த டாஸ்க் படிக்க வைப்பேன். ஐ மீன் அந்த ரூல் புக் வந்தால் நான் படிக்க வைப்பேன், எனக்கு தமிழ் சரியாக வராது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணுக்கு டாஸ்க்காக கொடுக்கணும்னு நினச்சார் அவர். எனக்கு பதில் வந்து பாரு படிப்பாங்க என்னோட கேப்டன்சிலன்னு சொன்ன உடனே இந்த திவாகர் இருக்கானே அந்த எல்லாரும் உருண்டன்னு சொன்னாங்க. எனக்கு உருண்டன்னு சொல்லக்கூட மனசு வரல, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எனக்குமே அப்படி தான் ஆத்திரம் வருது. இந்த உருண்டன் அதையே எல்லாரும் படிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஆஃபர் ஈக்குவலாக வரணும்ப்பா, எல்லாருக்கும் ஆஃபர் ஈக்குவலாக வரணும்ப்பா. ஏன்டா முதல் வாரத்தில் உன்னை அடின்னு குரூப் எப்படி அடிச்சாங்க, ஒரு மனுஷனா கூட எவனும் மதிக்கல. அந்த ரம்யா பொண்ணு எப்படி பேசுச்சு,